ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம். பிகாஸ் நீங்கள் தான் வந்து எல்லா படத்தையுமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து மீடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்புளுக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா பார்க்குறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் சொல்லலாம் எனக்கு. பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணுறது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அண்ட் என் கூட நடிச்சு எல்லா கோஸ்டார்ஸுமே, அண்ட் எஸ்பெஷலி தேவயானி மேம், ராஜ் கபூர் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம் தான், டு பி ஆனஸ்ட். ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், அந்த டைம்ல நான் எதுவுமே பெருசா ஒர்க் எதுவுமே, ஐ மீன் சினிமா ரிலேட்டடா நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே டெலிவிஷன்ல இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி, இந்த கதை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்து ரொம்ப ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல, இவ்வளவு பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுறது தான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்கு. என்னோட முதல் மேடை இது. ஐ மீன் பிக் ஸ்கிரீன்ல நான் முதலா வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு 4 years ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்கிரீனுக்கு வந்து. ஸோ இந்த 4 yearsமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பிக் ஸ்க்ரீன்லையுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துடுச்சு. இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த படம் May 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் வேணா சின்ன படமா இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. என்ன சொல்றது, ஒரு நல்ல கதை இது, எல்லாருக்குமே பிடிச்சமான கதை, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ.